ஹலோ ஆல் வணக்கம் பீராக், வெல்கம் டு த ஷோ. என்ன பீராக், இன்னைக்கு என்ன டேஷ் ஆஃப் ரைவல்ரிஸ் முடிஞ்சிருச்சு. ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க போன தடவை மாதிரி அசிங்கப்பட்டு தோக்கல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி தோத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி ஆனா தோத்த கதை தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு போஸ் எல்லாம் காமிச்சாங்க பாருங்க. அத கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டேன் நானு. எதை வேணாலும் 50 அடிச்சுட்டு அந்த ஷஹீத் சதா ஃபரான் இப்படி ஒரு போஸ் காமிச்சாரு. அத வாழ்நாள் முழுக்க நான் மன்னிக்க மாட்டேன். இப்ப திருப்பி என்ன சொல்லுவாங்க, மேட்ச் முடிச்சிட்டு அவன் கை கொடுக்கல. போன தடவை என்ன சொன்னோம், கால் கூட கொடுக்க கூடாது இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு அப்படின்னு சொன்னோம். இப்ப நான் அதாவது இதுல என்னன்னா, இப்போ நேத்துல இருந்து கிளம்புனாங்க ஒரு சில ஆளுங்க, உங்களுக்கு வி ஆர் ரெடி ஃபார் த ரிவெஞ்சுன்னு. ரிவெஞ்சுன்றது ஆப்போசிஷனோட நீங்க எடுக்கிறது தான் ரிவெஞ்சு. ஓகே, இந்த இதை வச்சுன்னு சாட்டையை வச்சு முதுகுல அடிச்சுப்பாங்க தெரியுமா, நிறைய பேர் பார்த்திருக்கீங்க தெரியுமா நீங்க, தன்னோட முதுகுலயே பலார் பலார் சரிங்க. அடிச்சுப்பாங்க தெரியுமா. அது என்ன பேருன்னு தெரியல எனக்கு. நிறைய ரோட்ல நின்று நின்று அடிச்சுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு பேரு ரிவெஞ்சு கிடையாது, செல்ஃப் கோல் அது. அதாவது இதுல எப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் திருப்பி இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் இது பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம், 170 வின்னிங் ஸ்கோரிங்க, அதாவது அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 48 ஃபார் 1 சொன்னோம், 55 ஃபார் 1. 10 ஓவர்ல 76 ஃபார் 2 சொன்னோம், 91 ஃபார் 1. 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் 121 ஃபார் 4 இருக்கணும்னு சொன்னோம், 119 ஃபார் 4. இந்த ரேஞ்சில் போனீங்கன்னா 172 வரும்னு சொன்னோம், 172 ஃபார் 8, 171 ஃபார் 5. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படின்னா ஒரு லைவ் ஹைலைட்ஸ் மாதிரி ஆனாரு அபிஷேக் சர்மா வச்சு 7 ஓவர்லயே மேட்சை வெதிப்பிட்டாங்க. இப்ப இவங்க இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்களை நான் என்ன கேட்கறேன்னா, ஏயா வேர்ல்டு நம்பர் 1 போலர்னு சொல்லிட்டு போலிங்க கொடுக்காம இருக்கீங்களே, ஐயோ இதுக்கு மேல என்னையா நீங்க காமெடி பண்ண முடியும்? இப்ப நீங்க ஒரு போலரை வேர்ல்டு நம்பர் 1ன்றீங்க, கேட்டா இங்க லெப்ட் ஹேண்டர் இருக்கானா, லெப்ட் ஹேண்டருக்கு லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போலிங் போட முடியாது. ஓகே, அதனால அது வேர்ல்டு நம்பர் 1 போலிங்கே போடல. இப்ப திருப்பி திருப்பி நம்ம என்ன சொன்னோம், ஒரே ஒரு சான்ஸ் அவங்க ஜெயிக்கிறதுக்குலாம் கிடையாது, டு கம்பீட் பெட்டர் they have to fill their bowling with fast bowlers. that has to be முகமது வாசிம் ஜூனியர்னு. இந்த உசேன் தலாத்னு ஒருத்தரை கொண்டு வந்தாரு. அங்க மிடில் ஆர்டர்ல ரன் அடிக்கிற ஒரே ஆளு அசான் நவாஸ். அவரை உக்காத்தி வச்சுட்டு உசேன் தலாத்தை கொண்டு வந்தாங்க. உசேன் தலாத்துல 110 ஸ்ட்ரைக் ரேட் மேல ஆடி நான் பார்த்ததே கிடையாது. அந்த பிஎஸ்எல்லே 100, அந்த நேஷனல் ஹைவே ட்ராக்ல 110 மேல அவங்க அடிச்சதே கிடையாது. அதனால இது என்ன சொல்றது, அவங்களுக்கு they don't know what to do. கண்டிஷன்ஸ் ரீட் பண்ண தெரியாது, பிளேயிங் லெவன் கரெக்டா செலக்ட் பண்றதுக்கு தெரியாது, எந்த ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு, எல்லா கோச்சும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு 2 வருஷம் டைம் கொடுங்க, இந்த டீமை நான் திருப்பி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் நல்லா சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ எம் சாரி நான் ட்ரை பண்ண முடியல அப்படின்ட்டு ரிசைன் பண்றாங்க. அடுத்தவன் வருவான். இதுதான் திருப்பி திருப்பி வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். கரெக்டா சொல்லிட்டீங்க. பட் சரி, நம்ம அவங்க டீமுக்கு அடுத்து வருவோம். இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாம் போயிடா. இந்தியால இது இப்போ இவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ஈஸியா ஜெயிச்சுட்டு தான் போயிட்டாங்க. 6 விக்கெட் கையில இருந்துச்சு. அவங்க எக்ஸ்ட்ரா 20 ரன் அடிச்சிருந்தாலும் திரும்பி அடிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு இதா பாக்குறது பும்ராவோட ஃபார்ம். இது வெறும் ஃபார்ம் மட்டும் தானா, இல்ல அதுக்கு மேல நீங்க வேற ஏதாவது பாக்குறீங்களா? ஏதாவது ஆக்ஷன்ல ஏதாவது மாறி இருக்கா? அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப மோஸ்ட் வரிசம். இது இந்த மேட்ச்ல இருந்து நான் எடுக்கிறது அது மட்டும்தான். எதுவுமே இது கிடையாது சார். அதாவது இப்ப ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் நேம் பண்ண விரும்பல. இப்ப இன்னும் ஆடிட்டு இருக்காங்க குளோபல் லீக்ஸ்லாம், அவங்களுக்கு கேம் போயிருச்சு. அவங்க அவங்க திருப்பி வரவே முடியாது. அவங்க உங்க டீம்ல கூட இருக்கலாம். நான் கூட பாத்திருக்கேன். உங்க டீம் இப்ப உங்க சிபிஎல் டீம்ல ஒருத்தர் இருக்கலாம், கேமே போயிருச்சு. பழைய சிஎஸ்கே விளையாண்ட ஒருத்தர். பட் நீங்க பூம்ராக்கு சொல்லுங்க. நான் சொல்ல விரும்பல, பிபிஎல் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சொல்றேன். ஒரு சிலருக்கு கேம் போயிருச்சு, அந்த கேம் திரும்பி வராது. பும்ரா பாத்தீங்கன்னா கேம் எல்லாம் அவருக்கு போல, அன்பார்ச்சுனேட்லி வாஸ் எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் பண்றேன், உனக்கு இருக்கிறதே 2 ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் சிவம் தூபே. 3 ஓவர் பும்ராவை பவர் பிளேல கொடுக்கறதுன்ற மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் எதுவுமே கிடையாது. திருப்பி திருப்பி நம்ம முதல்ல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த டெத் போலிங்க நீங்க பாருங்க. இன்னைக்கு பும்ராக்கு ஒரே ஒரு ஓவர் தான் இருந்தது. அந்த ஒரு ஓவர்ல ஒரு 10 ரன் கொடுத்தாரு. இப்ப பாகிஸ்தான் 119க்கு 4, அவனுக்கு பின்னாடிலாம் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது.
உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங் மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு ஆடி இருந்தாருன்னா 155க்கு பொட்டலாம் கட்டியிருப்பாங்க அவங்கள. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இந்த கண்டிஷன்ஸுக்கு இந்த போலிங் அட்டாக்கு the way they are using it might be okay. ஏன்னா ஐ டோன்ட் see many teams who are going to really challenge இந்தியா. ஏன்னா இந்தியாவோட ப்ராப்ளம் இது ஸ்ட்ரென்த் என்னன்னா, நீங்க அவங்க 35 for 3 இருந்தாலும் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி 170 அடிக்கக்கூடிய ஒரே பேட்டிங் லைனப் இந்தியா தான். The variety what they have got with the bowling, they got all bases covered. It is very surprising if India don't go and win on the Asia Cup. ஆனா திருப்பியும் நான் சொல்றேன், சிவம் துபே 3 ஓவர் குவாலிட்டியா போட்டாரு. ஆச்சரியமா இருந்தது. செம்மல்லன் செட்டார், பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதை வச்சுன்னு என்ன பண்ணாங்க, டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் அந்த கான்ஃபரன்ஸ்ல கொடுத்தாங்க, ஒரு 19 ரன் போச்சு. This is not going to be the case when it comes to T20 World Cup. They have to set the template for that. They have to play an extra seamer. இன்னைக்கு பாருங்க, ஸ்பின் அட்டாக்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேலுக்கு ஒரே ஒரு ஓவர் தயா கொடுத்தீங்க நீங்க. சோ நீங்க எப்படி யோசிக்கணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டாருல, லெஃப்ட் ஹேண்ட் வந்தா கொடுக்க மாட்டோம்ல. அதைத்தான் சார் சொல்றேன். எல்லா இடத்துலயும் இது நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, உன்னோட ஸ்பின் டாமினேட்டட் அட்டாக்குங்கும் போது லெஃப்ட் ஹேண்டர் வந்தாலும் சரி, ரைட் ஹேண்டர் வந்தாலும் சரி, யூ ஹேவ் டு யூஸ் யுவர் ஸ்பின் ரிசோர்சஸ் மோர் சப்போர்ட்டட் பை பேஸ் போலிங்கும் போது 3 ஓவர் பும்ராக்கு பவர் பிளேல, 2 ஓவர் ஹர்திக் பாண்டியா, when you have very less resources of paces and alarming. அப்படியே நான் தோப்பேன்னு ஒரு டீம் ஆடுறான் கிரிக்கெட்டு. அவனை எல்லா நாளும் ஆட முடியாது. அவன் நீ என்ன பண்ணாலும் தோப்பான். இப்ப என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க எல்லாம் இப்போ ஒன்னும் கவலை கிடையாது, ஸ்ரீலங்கா வந்து பங்களாதேஷ் கிட்ட தோத்துட்டாங்க, அதனால நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, உங்களை நாங்க ஃபைனல்ல சந்திப்போம், ரிவெஞ்ச் டைம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி இப்படி வச்சுன்னு சுடுற ஆள் அவன். இப்படி வச்சுன்னு சுட்டுன்னு அவனே செத்து போற ஆளு. ஆனா அவன் என்ன சொல்லுவான், திருப்பி வருவோம்லே உங்களுக்கு ஃபைனல் ரிவெஞ்சுக்குமா. இது வந்து மேட்சே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இட் இஸ் மிஸ் மேட்ச். ஒரே ஒரு வருத்தம் எனக்கு என்ன, அதுதான் பும்ராவை ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, பும்ராவை 3 ஓவர் வச்சு பிளாஸ்ட் அவுட் பண்ணிடலாம், ஒரு 3 விக்கெட் நம்ம எடுத்துட்டோம்னா பின்ன வச்சு முடிச்சு 130ல இது பண்ணிடலாம் அப்படின்னு. அது எல்லா நாளும் நடக்காது. யூ நீட் டு ஹேவ் அ ரிசர்வ் ஃபாஸ்ட் bowler in case things don't go your way. திருப்பி சொல்றேன், 170ன்றது மேஜிக் ஸ்கோர் துபாயில. எல்லா டீமுமே 170 முக்கி தான் அடிக்கிறாங்க. அந்த டீம்ஸ் ஆஃப் சேஸ் ரியலி ஸ்ட்ரகிளிங் ஹார்ட். டுடே இஸ் தி ஒன்லி கன்வின்சிங் சேஸர். இப்போ உங்களுக்கு வந்து பங்களாதேஷ் சேஸ் பண்ணாங்க, ஸ்ரீலங்காவோட கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானோட சேஸ் பண்ணாங்க, கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் தி ஒன்லி சேஸ் தட் இஸ் ஈஸி பிகாஸ் இன்னொரு டீம் நான் என்ன பண்ணாலும் தோப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே குப்புறப்படுத்துன்னு எச்ச துப்பின்னு இருக்கான். அதனால நீங்க பழைக்கலாமே ஒழிய, என்னை பொறுத்த வரைக்கும் யூசிங் பும்ரா 3 overs in power play strategy which they want to revisit. அக்ஷர் பட்டேலுக்குலாம் போலிங் நீங்க கொடுத்தே ஆகணும். பட் ஃபைனலி இட்ஸ் அ ஓவர்வெல்மிங் தம்பிங் விக்டரி. அதனால எதை சொல்றதுக்கும் எதுவுமே கிடையாது. இந்த அபிஷேக் சர்மா வந்து நல்லா ஆடுறாரு. இப்போ ஷார்ட் செலக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு, டெசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அவர் ஆடினார்னா இட்ஸ் கோயிங் டு பி தி ஸ்டார், இட்ஸ் கோயிங் டு வின் தி T20 World Cup ஃபார் இந்தியா. சூப்பர். சரி, அவங்க வந்து பேட்டிங் ஆர்டரை மாத்தினாங்களே, சைம் அயூப் வந்து இன்னைக்கு 21 ரன் அடிச்சிட்டாரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபக்கர் ஜமான் ஓப்பனிங் வந்தாரு, அவரும் கொஞ்சம் ப்ராமிசிங்கா ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த கேட்சுக்கு வேற இது அடம் பிடிச்சாங்க. அது நல்ல மூவ்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைம் அயூப் இஸ் நாட் இன் ஃபார்ம். இந்தியா மாதிரி ஒரு டீம் அந்த எக்ஸ்ட்ரா 20 ரன் நீங்க அடிக்கணும்னா டு கோ ஆல் கன்ஸ் பிளேசிங் இன் பவர் பிளே. ஸோ அதை நான் குறை சொல்ல மாட்டேன், கரெக்டா பண்ணாங்க. they got the results out of it by getting storming to 55 for 1 after port. சார் நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 10 ஓவர்ல 91 for 1 இந்தியா இருக்காங்கன்னா 20 ஓவர்ல இந்தியா எவ்வளவு அடிச்சிருப்பாங்க வித் 9 wickets and 2 settled batsmen? நீங்க சொல்லுங்க. இந்தியா இல்ல, நார்மலா ஒரு நல்ல T20 டீம் யாரா இருந்தாலும் 200 அடிச்சிருப்பாங்க மினிமம். அதனால இவங்க நம்ம முன்னாடியே சொன்னாங்க, சல்மான் அலி ஆகா 20 பால்ல 22 ரன் அடிக்கிற ஆளு. இந்த முகமது நவாஸ் எங்கேயாவது அங்க எங்க ஒரு 6 அடிக்கிற ஆளு. ஹசான் நவாஸ் ஒருத்தர் தான் நல்லா ஆடுற ஆளு. அவரை தூக்கிட்டு இந்த உசேன் தலாத்து விடாப்பிடியா வந்து ரன்ன பால் ஆடுறவரு உசேன் தலாத்து. சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டரை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது யூ நோ தட் ஈவன் ஃப்ரம் அ சிச்சுவேஷன் ஆஃப் 91 for 1 யூ ஸ்டம்பிள் டு 170. இந்தியாவோடலாம் நீங்க 170லாம் அந்த போலிங் அட்டாக் வச்சு ஷைன் அப்ரீதியை பார்த்தாலே நொறுக்குறாங்க. இப்ப வந்து ரொம்ப ஓவரா இது பண்ணாங்க. அந்த T20 வேர்ல்ட் கப்ல ஷைன் அப்ரீதி முதல் ஓவர்ல ஒரு பிளாஸ்ட் பண்ணார் பாருங்க,
அதுக்கப்புறம் 4 மேட்ச் ஆடி இருக்காரு T20 இந்தியாவோட. இஸ் ஆவரேஜ் 126, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இல்ல அவரு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நீங்களும் அதே சொல்லிருங்களேன். ஏன் வந்து அவர் பழைய பணியை சொல்லாம இருக்க மாட்டேங்கிறாரு? நல்லா போட்டாரு. அந்த அடுத்த எடுத்த விக்கெட் வந்து ரோஹித் சர்மாவும் அந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஹில்லா போயிருச்சு. ஏன் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அவங்க அவங்க பிளான்ஸ் டு ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் 0 அவுட் ஆஃப் 10. 0 அவுட் ஆஃப் 10. நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ ஒரு அபிஷேக் சர்மாக்கு நான் ஒரு பிளான் டிரைவ் பண்ணி வச்சிருப்பேன். இதுதான் அப்படின்னு. நாளைக்கு அவர் என்னோட ஆட போறாரு அப்படின்னா ஒவ்வொரு மேட்சும் நான் எப்படி பார்ப்பேன், நான் பிளான் பண்ண அந்த லைனு லென்த் ஃபீல்டிங் செட்டப் வச்சு பண்றாங்களா, அப்படி பண்ணா எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல வேற ஏதாவது பண்ணி அவங்க பெட்டரா பண்றாங்களா நான் கத்துக்கிறதுக்கு, நான் கத்துக்கணும்னு நோட்ஸ் எடுத்துப்பேன். இவங்க எப்படின்னா எந்த ஒரு பிளானும் கிடையாது. போன மேட்ச் அவர் என்ன பண்ணாரு, இறங்கி இறங்கி கடாசினாரு சைன் அப்ரீதிய. அவர் இறங்கி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணாரு, குத்து குத்து குத்துறாரு இன்னைக்கு. அவர் வந்து ஸ்டாண்ட்ல வந்து கிரீஸ்ல அப்படியே ஸ்டேபிளா நின்று டமால் டிமில்ல ஃப்ரம் த கிரீஸ் பேக் ஃபுட் அடிக்கிறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு டெக்னிக்கல் வீக்கர் பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி எங்க அடிக்க முடியும், எங்க அடிக்க முடியாது, என்ன ஃபீல்ட நிறுத்தணும், என்ன லைன் போடணும், என்ன லென்த் போடணும்ன்றது அவங்களுக்கு தெரியல. அததான் சொன்னேனே, பாகிஸ்தான் வந்து டேலண்ட் எதுவுமே கிடையாது. புவர் பிளானிங். அவங்களுக்கு இந்த அந்த நெக்ஸ்ட் அந்த இந்த 2020 கிரிக்கெட்டே அவங்க ஆடுறது இல்ல. தே ஆர் ஸ்டில் இன் 1940 கிரிக்கெட். அப்ப முதல்ல நான் வந்து இந்த அனாலிஸ்டா நான் வந்து 2008ல வரும்போது போலிங் கோச் வந்து கூச்சமே இல்லாம சொல்லுவாங்க, டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம், ஹார்ட் பவுன்சர், சர்ப்ரைஸ் யார்கர். இதான் எல்லாருக்கும் பிளான். நம்ம உட்காந்து அப்படியே செட்டப் பொசிஷன் அது இதெல்லாம் பார்த்து எல்லாம் வச்சிருப்போம். ஈஸியா சொல்லிட்டு போடுவாங்க, டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம், ஹார்ட் பவுன்சர், சர்ப்ரைஸ் யார்கர். இன்னும் பாகிஸ்தான் வந்து அந்த 1940 திங்கிங்லயே தான் இருக்காங்க. அவங்க அன்லஸ் அதர்வைஸ் எவால்வ் ஆகலைன்னா அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க செலக்ட் பண்ண டீம் அவ்வளவு பேட் கிடையாது. செலக்ஷன் ஆஃப் பிளேயிங் 11 0, ரீடிங் த பிச் 0, அசஸிங் த கண்டிஷன்ஸ் 0, அண்ட் தென் bowling plans to opposition batsmen 0. இவங்க ஜெயிக்க முடியாது. ஓகே, சரி. திருப்பி அதுக்கே வரேன். அஃப்ரிடிக்கு வந்து அப்போ ஒரு கேம் டிராப் அவருடைய இப்போ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கில் வைஸோ இல்ல டெக்னிக்கல் ஆக்ஷன்ல ஃபிளா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பிளானிங் தான் போறா. இப்ப நான் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கு. புமரா, மதீஷா பத்திரனா எல்லாருக்குமே வந்து நம்ம அதை சொன்னோம். அவருக்கு ஆக்ஷன்லயோ இதுலயோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்ப முன்னாடி மாதிரி அந்த பவர் பிளேல இந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல சியரிங் யார்கர்ஸ் போடுவாரு. சியரிங் யார்கர்ஸ். அந்த யார்கர்ஸ் போடுறதுக்கு பயப்படுறாரு அவரு. பழைய மாதிரி அவர் போடுறது இல்ல. அவர் கவலையே பட மாட்டார். சியரிங் யார்கர்ஸ் போடுவாரு. அதை போடுறதுக்கு அவர் பயப்படுறாரு. அதே மாதிரி அப்ப அந்த 2020 2021லாம் ஆவரேஜ் ஸ்பீடு க்ளோஸ் டு 138 142 இருந்தது. இப்போ ஒரு 7 கிலோமீட்டர் இறங்கிருச்சு வேற. தட் இஸ் ஆல் கான்பிடன்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஒரு சில போலர்ஸ் எல்லாம் கேட்டா, ஏன்பா நீ ஃபாஸ்டா போட மாட்டேன்றன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கான்பிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீகெயின் மை கான்பிடன்ஸ் பை பர்ஃபார்மிங் a couple of matches வாங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கோயிங் த்ரூ. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டெக்னிக்கல் ஃபிளாவோ எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கான்பிடன்ஸ். ரெண்டு விதமா அதை பிரிக்கலாம் சார். ஒன்னு ப்ளூ பிரிண்ட், தட் இஸ் யுவர் டெக்னிக் வேர் யுவர் டாப் ஆஃப் யுவர் bowling when it comes to performance. ரெண்டாவது பாத்தீங்கன்னா யுவர் அப்ரோச். ஒரு சில போலர்ஸ் அட்டாக்கிங்கா இருப்பாங்க, ஒரு சில போலர்ஸ் அப்படியே நோண்டி விக்கெட் எடுப்பாங்க, ஒரு சில போலர்ஸ் பயங்கர வேரியேஷன்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பாங்க. விச் இஸ் கோயிங் டு பி a blueprint when it comes to using your resource. இந்த ரெண்டுமே மேல இருந்தாதான் ஒரு போலர் இந்த சேலஞ்சிங் T20ல மேல இருக்க முடியும். இந்த ரெண்டுலயும் அவர் கீழே வந்துட்டாரு. someone has to sit and take him back to 3-4 years back. இல்லைன்னா அடி வாங்கினே தான் இருப்பாரு. இன்னைக்கு அவர் வாங்கின அடிலாம் மரண அடி. பாரிவள்ளல் ஹாரிஸ் ராஃபினிக் பெட்டரா போட்டாரு. அவரை சப்போர்ட் பண்ற மாதிரி ஷைன் அப்ரீதி ஒரு ஸ்ட்ரைக் அங்கங்க கொடுத்திருந்தாரு. கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டார்ல. அதான் சொல்றேன் உங்களுக்கு. திருப்பியும் சொல்றேன், 170 போன தடவை உங்களுக்கு கேள்வி கேட்டேன், ஏன் சார் 160 ரன் அடிச்சிருந்தா டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்களா பாகிஸ்தான்? வாய்ப்பே இல்ல அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணீங்க. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ப்ரூவன். ஆனா ஒரு 170 அடிச்சுட்டு எல்லா டீமும் ஃபைட் பண்ணுது, நீங்க ஃபைட்டே பண்ணாம ஒன் சைடடா நீங்க தோக்குறீங்கன்னா there is some serious issues that has to be addressed, and if you're not going to address those issues, this hammering will continue for you even against the teams like Bangladesh and Sri Lanka whom you face next up. ஓகே, அதை பத்தி இப்ப பேசுவோம். அப்படியே டோர்னமெண்ட் வந்து இப்ப எப்படின்னா, இந்தியா போயிடுவாங்க ஃபைனலுக்கு. அது வந்து இட்ஸ் அ கிவன்.
இப்போ ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டாங்க பங்களாதேஷோட. அடுத்தது வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட தோத்துட்டாங்க. பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். இப்போ பங்களாதேஷ் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க பாகிஸ்தான் அப்படின்னா கிளியர் கட் இந்தியா பங்களாதேஷ் ஃபைனல் வந்துடும். அப்படி வந்து பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் தோத்து திருப்பி ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க 3 பேருக்கும் நெட் வந்துருமே எப்படிடா? அதை தான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பங்களாதேஷ் இப்ப ஒரே பிரச்சனை ஸ்ரீலங்காக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்ரீலங்கா பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்க. நீங்க சொல்ற மாதிரி நெட் ரன் ரேட் வந்ததுன்னா கடைசி மேட்ச் இந்தியா ஸ்ரீலங்கா குரூப்ல இந்தியாவை தோக்கடிக்கிறதே கஷ்டம். ஆமா, நீங்க தோத்தாலும் பரவாயில்ல. நெட் ரன் ரேட்ல தோக்கடிக்கணும்ன்றது அதை விட பெரிய கஷ்டமா இருக்கும். இப்ப ஸ்ரீலங்கா என்ன பண்ணும், அடுத்த மேட்ச் அவன் பாகிஸ்தானோட ஆடும் போதே டூவா டைன்னு ஆடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஜெயிச்சிடலாம்ப்பா அப்புறம் பார்க்கலாம், உனக்கு இருக்கிறதே 3 மேட்ச், அதுல நீ ஒண்ணு தோத்துட்ட, அதுக்கப்புறம் நான் மேட்ச் ஜெயிச்சா போறோம் நீங்க வரீங்க. ஒருவேளை பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு பெட்டர் மார்ஜின்ல ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க பாகிஸ்தான, then Sri Lanka has to beat India by a margin which is going to be a Herculean task. நான் ஸ்ரீலங்கன் டீமோட இருந்தா என்ன சொல்லுங்க, பார் நல்லா ஆடி ஒரு மேட்ச் தோத்தோம், கவலைப்படாதீங்க, இப்ப அடுத்த மேட்ச் ஃபுல் அஃபென்ஸ்ல போலாம், 30 ஓவர் முடியும் போது அசஸ் பண்ணணும், நான் சேஸ் பண்றேன்னா இந்த செகண்ட் இன்னிங்ஸ் 10 ஓவருக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அடிச்சு நொறுக்கணும். அதே தான் போலிங்கும். இப்ப நான் வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கா, ஃபுல்லா போய் ஒரு 25-30 ரன்ல நான் ஜெயிக்கணும்னு பார்ப்பேன். ஏன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, 3 மேட்ச் தான், மீன் ஆவரேஜ் 60 ஓவர் தான். ஐபிஎல் மாதிரி 14x20 280 ஓவர் இல்ல, 60 ஓவர்ன்றதுனால டப்புன்னு திருப்பிடலாம். இப்ப ஸ்ரீலங்கா ஒரு 35 ரன்ல தோக்கடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தானை எங்கேயோ போடுவாங்க நெட் ரன் ரேட்ல, பிகாஸ் இட்ஸ் மார்ஜின் இஸ் டூ லெஸ்ன்றதுனால ஸ்ரீலங்கா ஹஸ் டு ரியலி புட் their pedal up and try and beat Pakistan by a margin. இப்ப பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியா எப்படியும் ஃபைனல் போடுவீங்க, அவன்கிட்ட தோத்தது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, இப்ப நம்ம ஸ்ரீலங்காவையும் பங்களாதேஷையும் தோக்கடிச்சா நம்ம போயினே இருப்போம். அது கரெக்ட், அவங்களோட திங்கிங் படி இந்த 2 மேட்சையும் ஜெயிப்பாங்களா தெரியாது. இப்போ பங்களாதேஷ் பஞ்ச் அபவ் தேர் வெயிட், த பீட்டன் ஆப்கானிஸ்தான், த பீட்டன் ஸ்ரீலங்கா. இப்போ அவங்க எப்படி யோசிப்பாங்க, இப்போ ஐ கேன் பீட் தோஸ் டூ டீம்ஸ், ஐ காட் a fair chance to beat பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானை தோக்கடிச்சாங்க ஒரு டீமை டோட்டலா எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது இப்படி ஓப்பன் அப் ஆனதுனால. பட் தே ஆல் வாண்ட் அ ஃபேவர் ஃப்ரம் இந்தியா. If India maintains a clean slate, that is going to help others, particularly Pakistan. ஓகே, சூப்பர். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்தியா மட்டும் கம்ஃபர்டபுளா இருக்காங்க, மற்ற 3 பேருக்கு என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. போ பார்க்கலாம் பீடா. அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. ரொம்ப happy for Shivam Dube as an all-rounder. Even though his final over is expensive, extremely happy. அந்த மாதிரி ஒரு தைரியமா ஒரு 4 ஓவர் கொடுத்தாரு பாருங்க. குடோஸ் டு த கேப்டன் சூரியகுமார் யாதவ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிதான் ஒரு பிளேயரோட ரிசோர்ஸ் என்ன நீங்க உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பேட்டிங் செம கான்பிடண்டா இருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து டப்பு நடிச்சாரு ஒரு லீடிங் எட்ஜ் வந்து உங்களுக்கு தேர்ட் மேன்ல கேட்ச். தே நெவர் ஃபெல்ட் லைக் அடுத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ஃபார் நோலாஸ் 100 ஃபார் 1ல வரேன் நானு, பொறுமையா ஆடி அப்படியே தேத்தின்னு போயிடலாம். அவரும் டப்பு டிப்புன்னு அடிச்சாரு, திலக் சர்மா டப்பு டிப்புன்னு அடிக்கிறாரு, சஞ்சு சாம்சன் டப்பு டிப்புன்னு அடிக்கிறாரு. அந்த அப்ரோச்சை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கு. The bowlers are firing. There is no worry for India at all. Pakistan has got plenty of problem to sort out. They have any dreams of making it to the final. ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷ் will be on a high after that win. They got a lot of work to do. ஸ்ரீலங்கா is a quality team, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. They have their task cut out, particularly playing India in the last game. அவங்க எப்படி அடுத்த மேட்ச் ஆடுறான்னு பார்ப்போம். இன்னையோட எங்களுக்கு அந்த சிபிஎல் முடியுது. அதனால அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா நாங்க வந்துட்டு சாரோட அவைலபிலிட்டி படி will do a preview and review for the rest of the tournament until we come back and entertain you for yet another episode for Asia Cup 2025 with your very own Octopus. Thanks a lot and bye bye.